முடியுமா? இல்ல இந்த கட்டளைகள செயல்படுத்துற கட்டப்பாவ நம்ம அடக்கி வைக்க முடியுமா? எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ரீசெண்டா மதிப்பிற்குரிய நடிகை சமந்தா ரூத் பிரபு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதாவது மயோசைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு நோய் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ மயோசைட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் வியாதி. இந்த மயோசைட்டிஸ் மாதிரியே கிட்டத்தட்ட 80 வகையான ஆட்டோ இம்யூன் நோய்கள் இருக்கு. சொரியாசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு தோள்கள்ல வரக்கூடிய அந்த தடிப்பு நோயோ, இல்ல மூட்டு வலி வரும் இல்லையா? காலையில எந்திரிச்சோன்னா கால்களை மடக்கவே முடியாது. கால் மூட்டு வலி, கை மூட்டு வலிலாம் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய முடக்குவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோ, இந்த மாதிரி பல்வேறு நோய்கள் வந்து இந்த ஆட்டோ இம்யூன் வியாதிகளை சேர்ந்ததா இருக்கும். ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் வியாதினா என்ன? இதுக்கான அறிகுறிகள் என்ன? இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னென்ன டெஸ்ட் இருக்கு? இந்த நோயை சரி செய்ய என்னென்ன மருந்துகள் இருக்கு? என்ன விதமான மருத்துவம் இருக்கு? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நான் தம்ப்நெயில்ல போட்ட மாதிரி இப்ப பாகுபலி படத்தை எல்லாருமே பார்த்திருக்கிறோம். இந்த பாகுபலி படத்துல முதல் பாகத்துல கட்டப்பா அவர்கள் பாகுபலியை கொன்னுடுவாரு. அப்புறம் 2வது பாகத்துல இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பாகுபலி சின்ன வயசுல இருந்தே கட்டப்பாவோட வளர்ந்தவர். அந்த அளவுக்கு நெருக்கமா இருந்திருக்கிறாங்க 2 பேரும். பாகுபலிக்கு எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் அந்த பிரச்சனையை எதிர்த்து போராடி பாகுபலியை காப்பாற்றக்கூடியவர் இந்த கட்டப்பா. ஆனா கட்டப்பா ஒருத்தரோட பேச்சை மட்டும்தான் கேட்பாரு. அது யாருன்னா ராஜா. அரசரோட பேச்சை மட்டும்தான் கேட்பாரு. சோ அந்த சமயத்துல நாட்டுக்கு ராஜாவா யார் இருந்தாங்க அப்படின்னா ராணியா அன்னை சிவகாமி தேவி இருந்தாங்க. சோ சிவகாமி தேவி என்ன சொன்னாலும் அதை கட்டப்பா அப்படியே கேட்பாரு. சோ எல்லாமே நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. சிவகாமி ரொம்ப நல்லவங்க, நல்லபடியா ஆட்சி புரிஞ்சிட்டு இருக்காங்க. கட்டப்பாவும் நல்ல வேலை செய்யறாரு. பாகுபலியை ப்ரொடெக்ஷன் பண்றாரு, பாதுகாக்கிறாரு. ஆனா திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகிடுது, சிவகாமி தேவியை குழப்பி விட்டுறாங்க. யார் குழப்பி விடுறாங்க? சிவகாமி தேவியோட ஹஸ்பண்ட் பிங்கள தேவரும் அவங்களோட பையன் பல்லால தேவர், இவங்க 2 பேரும் அந்த ஊரோட ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவகாமி தேவியை குழப்பி விட்டுறாங்க. சிவகாமி தேவி குழம்புனோன்னு என்ன ஆகுறாங்க, ஒரு தப்பான கட்டளைய கட்டப்பாவுக்கு இடுறாங்க. கட்டப்பா நீங்க வந்து பாகுபலியை கொல்லணும் அப்படின்னு. கட்டப்பா என்ன ஏதுன்னே அவருக்கு புரியல. சின்ன வயசுல இருந்து தூக்கி வளர்த்த அந்த பாகுபலி அவரோட ஓன் குழந்தையவே கொல்ல சொல்லி கட்டளை இடுறாங்க சிவகாமி தேவி. அப்ப அதை மீற முடியாம கட்டப்பா அவர்கள் அரசரோட ஆணைக்கு இணங்க குத்திடுறாரு. பாகுபலியை குத்தி கொலை பண்ணிடுறாரு. சோ இதுதான் உங்களுக்கு பாகுபலியோட கதை அப்படின்னு தெரியும். அதே மாதிரி தாங்க நம்ம உடம்புல கட்டப்பா மாதிரி எல்லா விஷயத்துல இருந்து நம்மள பாதுகாக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாங்க. அதுதான் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்ப்பு சக்தி தான் கட்டப்பா அப்படின்னு வைங்களேன். பாகுபலி வேற யாரும் இல்ல, நம்ம உடம்பு தான். நாம தான் பாகுபலி அப்படின்னு வச்சுக்கோங்க. சிவகாமி தேவியா யாரு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிங்கு. அவங்க சொன்னதான் கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி சிவகாமி தேவி மாதிரி ஒரு ராஜாவா இருக்கக்கூடியவங்க நம்ம உடம்புக்குள்ள நம்ம முன்னோர்கள் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்த ஜீன்ஸ், பரம்பரை ஜீன்ஸ், அந்த பரம்பரை மரபணுக்கள் தான் நம்மளுக்கு ராஜா. அந்த மரபணுக்கள் இடற கட்டளையத்தான் இந்த உடம்போட எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது செய்யும். எப்படி கட்டப்பா மறுபேச்சு பேசாம செய்வாரோ அதே மாதிரிதான் நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தியும் வந்து ஜீன்ஸ் என்ன சொல்லுதோ அதை அப்படியே மறுபேச்சு கேட்காம அப்படியே செய்யும். சோ பாகுபலி படம் மாதிரியே நம்ம உடம்புல எல்லா சிஸ்டமும் நார்மலா தான் போயிட்டு இருக்கும். எதிர்ப்பு சக்தி நல்லபடியா வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஜீன்ஸ்லாம் நல்லபடியா தான் கட்டளையை இட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நாள் நம்ம உடம்புக்குள்ள வைரஸோ பாக்டீரியாக்களோ, நாம வேற ஏதோ காரணத்துக்காக நம்ம சாப்பிட்ட சில மருந்துகளோ, இல்ல வேற ஏதாவது நோயோ, ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பரம்பரை ஜீன்ஸ் இருக்கு இல்லையா, சிவகாமி தேவியை யாரோ குழப்பின மாதிரி இந்த பாக்டீரியாவோ வைரஸோ மாத்திரை மருந்துகளோ இல்ல பழைய வியாதி நோய் ஏதோ ஒன்று குழப்பிடுது சிவகாமி தேவிய. சோ அவங்க தப்பான கட்டளைய இடுற மாதிரி நம்ம இம்யூன் சிஸ்டம் வந்து குழம்பி போயிடுது. நம்ம ஜீன்ஸ்க்கு வந்து குழம்பி போயிடுது. அந்த ஜீன்ஸ் வந்து தப்பான கட்டளை இடுது நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு. என்ன சொல்லுதுன்னா போய் தாக்கு அப்படிங்குது. யார போய் தாக்க சொல்லுது? நம்ம உடம்போட தோல். இவ்வளவு நாள் தோலை பாதுகாத்த அந்த எதிர்ப்பு சக்தி இப்ப போய் தோலை போய் அட்டாக் பண்ணுது. சொரியாசிஸ் அப்படிங்கிற வியாதி வருது. மூட்டு ஜாயிண்ட்ல இருக்கிற எலும்புகளை போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லி கட்டளை எடுத்து ஜீன்ஸ் எதிர்ப்பு சக்தி போய் அட்டாக் பண்ணுது. சோ மூட்டுல எல்லாம் வந்து வீக்கம் வந்து மூட்டு வீங்கி போய் கால் வலியோட அவதிப்படுறோம். சோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் முடக்குவாதம் வந்துருது. தசைகள், நம்ம உடம்போட தசைகள் எல்லாம் இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்கா வேலை செஞ்சுட்டு இருந்த இந்த தசைகளையே போய் அட்டாக் பண்ணு அப்படிங்குது. எதிர்ப்பு சக்தி வந்து அட்டாக் பண்ணுது.
அதுதான் மயோசைட்டிஸ். இப்ப உங்களுக்கு வந்து பிரச்சனை இதுதான் மயோசைட்டிஸ். தசைகள் எல்லாம் அட்டாக் பண்ணுது. நம்ம உடம்போட இம்யூனிட்டியை அட்டாக் பண்ணி அதை வீக் ஆக்கிடுது. அது ரொம்ப நோஞ்சானா ஆனா என்ன ஆகுதுன்னா, நம்மளால டெய்லி நம்ம செய்யக்கூடிய வேலைகளையே நம்மளால செய்ய முடியாம போயிடுது. உடம்பு ரொம்ப வீக்னஸா நம்ம ஃபீல் பண்ணுவோம். 4வது கட்டளை எடுது தைராய்டு போன்ற சுரப்பிகள் இருக்கு பாத்தீங்களா, சுரப்பிகளை போய் அட்டாக் பண்ணு, தைராய்டு பிரச்சனை வந்துடுது. கணையம், பான்கிரியாஸ், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பான்கிரியாஸை போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லுது. நம்ம கணையத்தை போய் அட்டாக் பண்ணுது. டைப் 1 டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி இருக்கு பாத்தீங்களா, சின்ன வயசுல வரும் பாத்தீங்களா, இந்த சின்ன வயசுல வரக்கூடிய சர்க்கரை நோய்க்கு காரணமும் ஆட்டோ இம்யூனிட்டி தான். நம்ம உடம்போட எதிர்ப்பு சக்தி போய் தேவையில்லாம நம்மளோட கணையத்தை அட்டாக் பண்ணுது. கனெக்டிவ் திசுக்களை அட்டாக் பண்ணுது. ரத்த குழாய்களையே அட்டாக் பண்ணுது. ரத்த குழாய்கள், ரத்தம் கொண்டு போற குழாய்களை அட்டாக் பண்ணுது. ரத்த நாளங்கள் குழாயில இருக்கிற சிவப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், இதையெல்லாம் தனித்தனியா போய் அட்டாக் பண்ணக்கூடிய வகையில பல வகையான கிட்டத்தட்ட 80 வகையான ஆட்டோ இம்யூன் வியாதிகள் இப்ப நம்ம உலகத்துல இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ என்ன சார் பண்றது, இப்படி நடக்குதே, நம்மளோட ஓன் உடம்பே வந்து நம்மள இப்படி தாக்கும் போது, நாம எதுவுமே செய்யாம நம்மள இப்படி தாக்கும் போது, அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா ஒரு 5 அறிகுறிகள் இருக்குங்க. அதாவது நம்ம ரொம்ப உடல் சோர்வா ஃபீல் பண்ணுவோம். இவர் எல்லாம் நல்லாவே சாப்பிடுறோம், நல்லா எக்ஸசைஸோ வாக்கிங்கோ எது வேணா பண்றோம், ஆனா உடல் சோர்வு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. காய்ச்சல் அப்படிங்கிறது வருது, அடிக்கடி காய்ச்சல் திருப்பி வந்துகிட்டே இருக்கு. ஏன் வருது அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிக்க முடியல. எந்த வேலையை செஞ்சாலும் கொஞ்ச நேரத்துல டயர்ட் ஆகி உட்காந்துடுறது, மூட்டுக்கு மூட்டு வலிக்கிறது, மூட்டு ஜாயிண்ட்ல வந்து காலையில எந்திரிச்சோன்னா மடக்கவே முடியாதபடி அப்படியே ஸ்டிஃபா இருக்கும். கைகளையும் மடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும் ஆரம்பத்துல. அப்புறம் போக போக தான் அது சரியாகும் அன்னைக்கு நாள்ல. அந்த மாதிரி மூட்டு ஜாயிண்ட் பெயின், மூட்டு வலிகள் போன்றவை ஏற்படும். எல்லா ஜாயிண்ட்லயும், கால் மூட்டு மட்டும் கிடையாது. இதுல முக்கியமான விஷயமே இதுதான். சின்ன மூட்டுகள் எல்லாம் அஃபெக்ட் ஆகும். இந்த கை விரல் ஜாயிண்ட், இதெல்லாம் ஒரு ஜாயிண்ட் தான். இந்த ஜாயிண்ட் எல்லாம் அஃபெக்ட் ஆகும் ஆட்டோ இம்யூன் வியாதி இருக்கும்போது. அப்புறம் 5வதா உடம்புல தடிப்பா ஏதாவது ரேஷஸ், சிவப்பா தடிமனா ஏதாவது ரேஷஸ் மாதிரி தென்படுது அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்டர் தான், இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா எதுக்கு ஒரு வாட்டி நம்மள பரிசோதனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ என்ன விதமான பரிசோதனைகள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில டெஸ்ட்கள் இருக்கு. சோ இதை கண்டுபிடிக்க ஒரு 7 டெஸ்ட்கள் பண்ணி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ANA, ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடி டெஸ்ட். 2வது ஆட்டோ ஆன்டிபாடி டெஸ்ட். 3வது ரத்த சிவப்பணுக்கள், ரத்த வெள்ளை அணுக்களோட டிஃபரன்ஷியல் கவுண்ட், ஃபுல் கவுண்ட் அது. அப்புறம் 4வது காம்ப்ரிஹென்சிவ் மெட்டபாலிக் பேனல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சோடியம், பொட்டாசியம், கால்சியம்னு பல மினரல் சத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த ஃபுல் மெட்டபாலிக் பேனல் எல்லாமே எப்ப பார்ப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் இருக்காங்கிறத கண்டுபிடிக்க பொதுவா பார்ப்போம். 5வது சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். 6வது எரித்ரோசைட் செடிமெண்டேஷன் ரேட், ESR, இது சாதாரண டெஸ்ட் தான். அப்புறம் யூரின் அனாலிசிஸும் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துறது பெட்டர். இந்த 7 டெஸ்ட்கள்ல நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்து அறிகுறிகள் பத்தி சொல்லும்போது இந்த ஜென்ரலான அறிகுறிகள் தான் சொன்னேன். காய்ச்சல், உடம்பு வலி போன்றவை ஜென்ரலான அறிகுறிகள். ஏன்னா 80 வகையான வியாதிகள் இதுல இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை வச்சு அதுக்கப்புறம் உங்க அறிகுறிகளை வச்சு டயக்னோஸ்டிக் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்ப கண்ணுல கூட ஆட்டோமியூன் வியாதி வரலாம். அப்ப கண்களுக்குரிய ஸ்பெசிபிக்கான சில பிரச்சனைகளோட கூட இந்த உடல் சோர்வு, காய்ச்சல் போன்றவை இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கான விஷயங்கள் இருக்கும். அதை வச்சு நம்ம எந்த பக்கம் போகணும், என்ன ப்ராப்ளமா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டயக்னோசிஸ், நம்ம அந்த டயக்னோஸ்டிக் ஒர்க் அப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் முக்கியமான பகுதிக்கு வருவோம், ட்ரீட்மெண்ட். எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், கண்ட்ரோலிங் த ஆட்டோ இம்யூன் ப்ராசஸ். இப்ப நடக்குது இல்லையா, இப்போ அந்த கட்டளையிடுற ஜீனை நம்ம அடக்கி வைக்க முடியுமா, அதாவது அரசரை சிவகாமி தேவிய வந்து அடக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், அது முடியுமா? இல்ல இந்த கட்டளைகளை செயல்படுத்துற கட்டப்பாவை நம்ம அடக்கி வைக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சோ என்ன பண்ணலாம்னா, கண்டிப்பா ஜீன்ஸ், அவங்கள போய் சிவகாமி தேவி அரசரை நம்ம ஒன்னும் அடக்க முடியாது, அவங்க ராஜா. அப்போ அந்த கட்டளைய செயல்படுத்துற கட்டப்பாவை நம்ம அடக்கி வைக்கலாம். கட்டப்பாவை அடக்கி வைக்கிறதுக்கு ஸ்டீராய்டு, நான் ஸ்டீராய்டு மருந்துகள் இருக்கு. ஸ்டீராய்டு மருந்துகள் இருக்கு, கார்டிகோஸ்டீராய்டு, பிரெடிசோலோன் மருந்துகள் இருக்கு. நான் ஸ்டீராய்டுல சைக்ளோபாஸ்பமைடு, அசதையோப்ரேன், மைக்ரோபினோலேட், சிரோலிமஸ், டாக்ரோலிமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 விதமான நான் ஸ்டீராய்டு இம்யூனோசப்ரஷன் மாத்திரைகள், மருந்துகள் இருக்கு. இப்போ இந்த மருந்துகள் ஸ்டீராய்டு ஆகட்டும், இந்த மத்த மாத்திரை மருந்துகள் ஆகட்டும், இந்த மருந்துகளோட வேலை என்ன,
கட்டப்பாவை அடக்கி வைக்கிறது. அப்ப கட்டப்பாவை அடக்கி வைக்கும்போது என்ன ஆகும்? கட்டப்பா வேலை செய்ய மாட்டார். கட்டப்பா வந்து சுறுசுறுப்பா எப்போ இருந்த கட்டப்பா சோர்ந்து போய் உட்காந்துருவாரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அப்படி அவர் ரெஸ்ட் எடுத்தாருன்னா என்ன பிரச்சனைன்னா, நார்மலா நம்மளுக்கு உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், பாகுபலிய பல பிரச்சனைகள்ல இருந்து தடுத்தவரு நம்ம கட்டப்பா. அப்போ நம்ம உடம்புக்கு வரக்கூடிய மற்ற பிரச்சனைகள் வரும் இல்லையா? திடீர்னு வேற எங்கிருந்து வேற ஒரு வைரஸ் அலையா விருந்தாளியா வருவாரு. வேற ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள அலையா விருந்தாளியா வருவாரு. இப்ப இவங்களெல்லாம் வந்து வெளிய விரட்டணும்னா கட்டப்பா சுறுசுறுப்பா செயல்பட்டாதான் முடியும். ஆனா கட்டப்பா வந்து மாத்திரை மருந்த குடுத்து அடக்கி வச்சிருக்கிறோம். கொஞ்சம் அமைதியா இருங்க பாஸ். நீங்க ஆல்ரெடி பல டேமேஜ் பண்ணிட்டீங்க. ரொம்ப ஓவர் டேமேஜா இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நம்ம சொல்லி அடக்கி வச்சிருக்கிறோம். அப்படிங்கும்போது நம்ம உடம்புக்குள்ள வரக்கூடிய மற்ற விருந்தாளிகள் அவங்க வேலையை கொஞ்சம் அதிகமா காட்டுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களாம் வந்து நம்ம உடம்புக்குள்ள பூந்துக்கிட்டு மற்ற சில சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டாக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப ட்ரிக்கியானது அப்படிங்கிறத நீங்க இப்ப புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா இதை வந்து நம்ம குறைக்கணும், இந்த வியாதியை குறைக்கணும் அப்படிங்கும்போது நம்ம ஒண்ணு கட்டப்பாவே அடக்கி வைக்கலாமா அப்படின்னு பார்க்கணும். இது ரொம்ப இதோட சைடு எஃபெக்ட் என்னங்கிறத நான் இப்ப சொல்லிட்டேன். சோ கட்டப்பாவே அடக்கி வைக்க முடியல அப்படின்னா, இப்ப ஓரளவு மைல்டா தான் அறிகுறிகள் இருக்கு அப்படின்னா, நம்ம பாகுபலியை கொஞ்சம் தாஜா பண்ணி பார்க்கலாம். அப்கோர்ஸ் பாகுபலியை கொல்ற அளவுக்கு போயிட்டாருன்னா அப்ப கட்டப்பாவை தான் அடக்கி வைக்கணும். ஆனா கொல்ற அளவுக்கு கட்டப்பா போகல, கொஞ்சம் சும்மா மிரட்டி வைங்க அப்படின்னு ஒரு கட்டளை வந்துருந்துச்சுன்னு வைங்க, அப்ப கட்டப்பா லைட்டா மிரட்ட தான் செய்வாரு. சோ அப்போ நம்ம அந்த சமயத்துல பாகுபலியை எப்படி தாஜா பண்ணலாம் அப்படின்னா, அந்த அறிகுறிகளை கொஞ்சம் குறைக்கலாம். இப்ப தோல் வியாதி இருக்குன்னா, சொரியாசிஸ் இருக்குன்னா, அதை வந்து நம்ம அந்த தோல் வீக்கம், அந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள் இருக்கு இல்லை பாத்தீங்களா? அந்த தோல்லயே அப்ளை பண்ற மாதிரி, சன்லைட்டு, சூரிய வெளிச்சத்துல காமிக்கிற மாதிரி, வைட்டமின் டி போன்ற சத்துக்கள் சாப்பிடுறது போன்ற விஷயங்கள் மூலமா சொரியாசிஸை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து முக்கியமா குளிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட காலத்துல வரும், அப்புறம் மறுபடியும் குறையும், அப்புறம் மறுபடியும் வரும், அப்புறம் மறுபடியும் குறையும். இது வந்து இந்த ஆட்டோ இம்யூன் வியாதிகளுக்கே உண்டான ஒரு கேரக்டர். இது வந்து அப்படியே இருக்காது, குறையும் ஏறும் குறையும் ஏறும் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கேரக்டர் இதுக்கு இருக்கு. அதனால அந்த அறிகுறிகளை அடக்கி வைக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். கட்டப்பாவே அடக்கி வைக்காம இந்த அறிகுறிகளை அடக்கி வைக்க ட்ரை பண்ணலாம். அது ஒரு மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். இப்ப மயோசைட்டிஸே இருக்குன்னா கொஞ்சம் மாத்திரை மருந்துகள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிசியோதெரப்பி, அந்த பிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்த் கூட்டுறது, இந்த பாடிக்கு ஸ்ட்ரென்த் கூட்டும் போது கண்டிப்பா பிரச்சனை குணமாகும். ஸோ சமந்தா ரூத் பிரபு அவர்கள் பயப்படாதீங்க, கண்டிப்பா இது வந்து சரி பண்ணக்கூடிய வியாதி, சரி பண்ணக்கூடிய ஒரு நோய் அப்படிங்கிறது அவங்களுக்கும் இந்த வீடியோ மூலமா ஒரு மெசேஜா சொல்லிட்டா நல்லதுதான். நம்மளோட ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம், நம்ம மன வலிமை முக்கியம், பாசிட்டிவ் அட்டிடியூட் முக்கியம் இந்த நேரத்துல. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப நம்மள பயமுறுத்தும் இந்த வியாதி. ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால நம்மளால எதுவுமே செய்ய முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரலாம். பட் அது சரியா போயிடும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து நாமளும் நிறைய எஃபோர்ட் முயற்சிகள் எடுக்கணும். நிப்பிங் த பட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கும் போதே அதை அணைச்சிடுறது. ஒரு தீக்குச்சியை பத்த வைக்க முன்னாடி அந்த தீக்குச்சியோட ஹெட்டை வந்து உடச்சு விட்டோம்னா பத்தவும் முடியாதுல்ல. அந்த மாதிரி நிப்பிங் த பர்ட் நம்ம வந்து ஸ்டார்டிங்லயே வந்து அந்த அறிகுறிகள் தென்படும் போது அதுக்குரிய மருந்துகள் கொடுத்து அதை குறைச்சிட்டோம்னா அந்த சமயத்துல வரக்கூடிய வேவ், அந்த சமயத்துல வரக்கூடிய சிம்டம் அதிகமாகிறத குறைக்கலாம். ஸோ அவ்வளவுதான் ஆட்டோமியூன் பொறுத்த வரைக்கும். ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இப்படிதான் இருக்கணும். நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஆட்டோமியூன் வியாதிகள் கொடுத்து போன வருஷத்துல இருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நிறைய விதமான வியாதிகள் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் சேர்ந்த ஒரு காமனான ஒரு அப்ரோச் இதுதான் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா யாருக்குமே இதை பத்தின புரிதல் அதிகமா இருக்காதுங்கிறதுனால இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டோம். வாட்ஸ்அப் மூலமா, ஃபேஸ்புக் மூலமா, எந்தெந்த சேனல் மூலமா முடியுமோ ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். மற்றபடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது ஆட்டோ இம்யூன் தொந்தரவா இல்லையாங்கிறத நானும் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல ரிப்ளை பண்றேன். ஆஸ் யூஸ்வல் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட்டுட்டு இருக்கிறதுனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் அடுத்த வீடியோல நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன்.